ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் எக்கு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 100 கிராம் வெண்டைக்காயை மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. சின்ன சின்ன பீஸாக வர வரைக்கும் இந்தமாரி கட் பண்ணி விட்டுக்குங்க. கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் 4ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வடித்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் சேர்த்துக்கலாம். முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. தேவையான உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வெண்டைக்காய் எக் ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய வெண்டைக்காய் எக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.